அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17:31 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். யார் அது? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நியாய தீர்ப்பை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா, இயேசுவானவரை நியாயம் தீர்த்த அந்த நியாய தீர்ப்பு சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இன்னைக்கு மனிதனுடைய நியாயம் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் நியாயமற்ற தன்மையிலே நியாய விசாரிப்பு தண்டனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நடந்த அனுபவத்தை நான் கொஞ்சம் அப்படியே பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இருட்டின பின்பு ஒருவரை கைது செய்யக்கூடாது, இதுதான் சட்டம். இருட்டிருச்சு அப்படின்னா கைது செய்யக்கூடாது, ஆனால் இயேசுவை கைது செய்தார்கள். ரெண்டாவது, அண்ணாவுக்கு சட்டப்பூர்வமான உரிமை கிடையாது, ஏன்னா அப்பொழுது அவர் பிரதான ஆசாரியரும் கிடையாது. அங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை, இவரை இழுத்துட்டு அங்கதான் போறாங்க. அது ரெண்டாவது சட்டப்பூர்வமான தவறு. இதுவும் சரியான நியாய தீர்ப்பு கிடையாது. மூன்றாவது காரியம் என்னன்னா, கைது செய்வதற்கு உகந்த குற்றச்சாட்டும் சரியாகவே இல்லை. இது சரியான ஒரு காரணத்தோடு அவரை குற்றச்சாட்டி கைது செய்யவில்லை. நாலாவது விஷயம், காய்பாவுக்கு முன் சட்டவிரோதமான விசாரணையின் கீழ் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். காய்பாவும், அதாவது சனகரிப் சங்கம் கூட்டாம அந்த காய்பா விசாரணையில ஈடுபடக்கூடாது, ஆனால் அவன் ஈடுபட்டான். இருட்டோடையே அவன் தீர்ப்பு வழங்கக்கூடாது, அவன் தீர்ப்பை வழங்கினான். எல்லாமே சட்டத்துக்கு விரோதமான செயல்களை ஏசப்பாவுக்கு பண்றாங்க. அதாவது இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக 2 ராப்பகல் பந்தி உணவினை லைட் டயட் எடுக்கணும், லைட்டா சாப்பிடணும். 2 ராப்பகல் உணவு சாப்பிடணும், லைட்டா சாப்பிடணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆனால் காய்பா அதை செய்யல. ஒரே நாள்லயே அந்த 6 மணி நேரத்துக்குள்ளாக கொடுத்துட்டான். ஏன்னா 12 மணிக்குள்ள 11 மணிக்கு கைது செய்யறாங்கன்னா 6 மணிக்குள்ள எல்லாமே முடிச்சிட்டாங்க. சட்டவிரோதமான ஒரு செயல் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அனைவருக்கும் இயேசுவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஒரு மாறுபாடான வாக்கு இருந்தா கூட அவரை என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் அடிக்கக்கூடாது. ஆனா இந்த நேரத்தில் யோசேப்பு, அரிமத்தியா ஊரான யோசேப்பு, அவன் அங்க இல்லை. ஏன்னா சனகரிப் சங்கத்தில் அவனும் ஒரு மனுஷன், அவனை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவன் நின்றுவான், சாட்சியா நின்றுவான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. இதுவும் சட்டவிரோதமான விஷயம். சத்தியத்திற்காக இயேசுவை கொலை செய்தார்கள் என்று யூதருடைய ராஜா என்கிற காரணம் இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. குற்றம் எதுவுமே இல்லை, சத்தியத்திற்காக கொலை செய்யப்பட்டார். இதை நம்ம யோசித்து பாருங்க. என்ன சத்தியத்திற்காக தான் நம்மளும் ஒரு நாள் என்ன செய்யப்பட போறோம், வேதனை அனுபவிக்க போகிறோம். இந்த ஓய்வு நாள் சத்தியத்திற்காக, பிரமாணம் என்கிற உறுதியான இந்த தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரத்துக்காக தான் நம்மளும் ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு அதான் பண்ணார். சத்தியத்திற்காக தான், பொய்க்காக அவர் மரணம் அடையல, சத்தியத்திற்காக மரணம் அடைந்தார். 2 விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இயேசு யூதருடைய ராஜா, இயேசு யூதருடைய ராஜா, மேசியா. இதுதான் குற்றம். 2 காரணம் இருக்கிறது. இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், இது யூதருடைய ராஜா. இந்த 2 குற்றத்தின் அடிப்படையில் ஒரு 6 விதமான கட்டம், விசாரணை கட்டம் நடக்கிறது. 6 விதமா. அதை இன்னைக்கு நம்ம ஆழமாக அப்படியே படிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, மதம் சார்ந்த ஒரு 3 விதமான கட்டம். மதம் சார்ந்த இது பண்றாங்க, விசாரணை பண்றாங்க. மதம் சார்ந்த விசாரணை என்ன அப்படின்னா, இவர் யாரு, தேவனுடைய குமாரன், தேவதூஷணம் பண்ணாரு அப்படின்றதுக்காக 3 விசாரணை இருக்கு. முதல் விசாரணை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மைண்டுக்கு, இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை இரவு பஸ்கா புசிக்கிறாரு.
அதுக்கடுத்து அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் அதிகாரம் யோவான் 13:14 அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த பஸ்கா புசிக்கும் போது 13:14 யோவான் முக்கியமான அதிகாரம் அது. அதுக்கடுத்து அப்படியே அவங்கள கூப்பிட்டு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது தான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே போறாரு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணும். அந்த அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வழியில் சொல்லப்பட்டதை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் இது ஆண்டவர் எவ்வளோ வேதனையோடு அதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கெத்செமனே இல்லை நடந்த அனுபவம். கெத்செமனேக்குள்ள போறாரு. இது தோராயமான ஒரு நேரத்தை போட்டிருக்காங்க நிறைய பேர். தோராயமான ஒரு நேரம் இதுதான் அப்படின்லாம் கிடையாது. 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கெத்செமனேல அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கதறினாரே அந்த இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் அழுது கொண்டிருக்கிறார். இதை குறித்து இன்னைக்கு பாடத்தில் நம்ம படித்தோம்ல, எப்படி வேதனைப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றத நம்ம படித்தோம். அது மட்டும் இல்லை, இயேசு அங்கே கைது செய்யப்படுகிறார். மதம் சார்ந்த விசாரணை. மதம் சார்ந்த விசாரணையில் ஃபர்ஸ்ட் விசாரணை யாரு அப்படின்னா அண்ணாவை பற்றி எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, அவன் உண்மையிலேயே பிரதான ஆசாரியன் கிடையாது. அவன் வயதின் மித்தமாக பிரதான ஆசாரியனாக கருதப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வயது மூப்பின் மித்தமாக பிரதான ஆசாரியன் என்று கருதப்பட்டான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அண்ணா ஏன் இவ்வளவு கோபத்தோடு இயேசு மேல இவ்வளவு பலி தீர்க்க வேண்டும் என்று இருக்கிறான் என்று சொல்லி யோசிக்கும் போது அதையும் எலன் ஒயிட் அவர்கள் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே எருசலேம் தேவாலயத்தில் எல்லா காசுக்காரர்களையும் விரட்டும் போது அதுல இவனும் ஒருத்தன் இருந்தான். இவனுடைய பிசினஸ் அங்கே அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ஆடுகளை வைக்கிறது, பணம் வாங்குறது, எல்லா வேலையும் அதிகமா இருந்துச்சு. அங்கேயே இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார். அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இரவு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அண்ணா என்கிற ஒரு ஆசாரியின் இடத்துல அழைத்து வருகிறார்கள். யோவான் 18ஆம் அதிகாரத்தை அப்படியே நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை நாம் திருப்புவோம். 12வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? வாசிங்க. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் அண்ணாட்ட போனாங்க அப்படின்னா, அண்ணா சொன்னா நான் காய்பா என்பவன் அனுபவத்தில் குறைவுள்ளவன் என்று சொல்லி கருதிதான் அண்ணா இடத்துல அங்க கூட்டு போறாங்க. அண்ணா வந்துட்டான். அதுக்கடுத்து காய்பாவோட உட்கார்றான். அதுக்கடுத்து இவன் சரியா தீர்ப்பு வழங்குவானான்னு தெரியாது, சரியா அவன் சொல்லுவானான்னு தெரியாது, அனுபவம் குறைவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாட்ட போயிட்டு அண்ணா மீண்டுமாக இவரை இயேசுவை காய்பாவிடத்தில் கொண்டு வருகிறான். முதல் கட்ட விசாரணை 12:30 மணி இருக்கலாம், நைட்டு. எவ்வளவு நேரம்னு பார்த்துக்கங்க. அந்த நேரத்தில் தான் அண்ணா விசாரணை செய்கிறான். அண்ணாட்ட ஏதாவது ஆண்டவர் பேசினாரா அப்படின்னா அதிகமாக அவர் பேசலை. சரிங்களா? நீ 12ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 12லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை பற்றி அப்படியே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது விசாரணை, அண்ணாவுக்கு அடுத்து இன்னொரு விசாரணை நடக்குது. யார்கிட்ட தெரியுமா? காய்பா. இவன் தான் பிரதான ஆசாரியன். இந்த காய்பாவை பற்றி எலன் ஒயிட் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. மோசமான குணமா அவனுக்கு. குடும்பத்தையே சரியா அவனால் நடத்த தெரியாதான். குடும்பத்திலேயே மோசமான ஒரு குணத்தை வெளிப்படுத்தின அந்த காய்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெறி பிடிச்சவன். இப்போ அதை குறித்து கெத்செமனே அப்படின்ற ஒரு தலைப்பில் எலன் ஒயிட் அவர்கள் எழுதுறாங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒளி அவனை இயேசுவை ஊடுருவி செல்லும்போது அவன் அந்த ஒரு சின்ன தரிசனத்தை காண்கிறான். இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் பண்றது மாதிரி, அவருக்கு கீழாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி, ஒரு தேவ குமாரனை நீ அடிக்கிற அந்த அளவுக்கு அந்த தரிசனம் பயங்கர மோசமா இருக்கு. பயந்துட்டான், நடுங்கிட்டான் அவன். அப்பதான் இயேசுப்பாட்ட கெஞ்சி கேட்கிறான், நீ சொல்லுங்க, நீங்க யாரு? நீ சொல்றபடிதான் கிறிஸ்து தான், தேவனுடைய குமாரன், நீ சொல்றபடிதான் அப்படின்னு சொல்றார்.
அப்போ தான் அவன் சட்டையை கிழிக்கிறான், ஏபோத்தை கிழித்து கொண்டான். ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஏபோத்தை கிழிக்கக்கூடாது, அது சட்டப்படி ஒரு குற்றமானது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த விசாரணை, இரண்டாவது காய்பாட்ட விசாரணை நடக்கும்போது பகற்பொழுதுக்கு முன் இந்த விசாரணை கூடக்கூடாது. இது ஆல்மோஸ்ட் 1லேருந்து 2 மணி வரைக்கும் இப்படி விசாரணை நடக்கவே கூடாது. அது நடந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, இயேசுவானவர் இவ்வளவு வேதனையை தாங்கினது எதுக்காக அப்படின்னா, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தார். அன்பான ஜெப பிள்ளைகளே, அந்த நேரம்தான் பேதுருடைய மறுதலிப்பு வருகிறது. அந்த காய்பாவட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது தான் இந்த காய்பாவுக்கு ரொம்ப பழகின ஒரு மனுஷன், 2 மனுஷன் இருந்தாங்க, போனாங்க சீஷர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதில் எலன் ஒயிட்டு சொல்லும்போது யோவான் அதில் ஒரு மனுஷன். அந்த யோவான் பேதுருவையும் கூப்பிட்டு வரும்போது தான் அங்கே அந்த காய்பாவுடைய வீட்டு வேலைக்காரி, நீயும் அவரோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் 3 முறை இயேசுவை 2 தரம் சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. அங்கே ஒருத்தன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்வாய் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் அறைகிறான். அங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீ தீர்க்கதரிசி ஆனால் சொல்லி ஏதாவது அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே பொத்திட்டு, முகத்தெல்லாம் பொத்திட்டு அடிக்கிறாங்க. தீர்க்க தரிசனா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் இங்கே அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. காய்பா விசாரணை முடிந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அனுபவம் எங்கே இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:57. யாராவது வாசிங்க. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திலே கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். எல்லாம் வந்துச்சு. நைட்டில் தூங்குற நேரத்தில் இவ பழி தீர்க்க வந்தாச்சு. பஸ்கா, ஆடு பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக இயேசுவை பலி செலுத்துவதற்காக கூடி வந்த கூட்டம். ஆக்சுவலாக இவங்க என்ன அப்படின்னா, பஸ்காவை புசிப்பதற்கு முன்பாக அவங்க அதாவது ரோம அந்த அரண்மனைக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா தூசி படுமா, அல்லது அதாவது அது ஒரு சாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் பிலாத்து வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார், இவங்க போக மாட்டாங்க. யோசித்து பாருங்க, இவங்க செருப்பு அந்த அரண்மனைக்குள்ளே போகாதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு அவங்க உள்ளம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நான் செருப்பு அவுத்து போட்டுருவேன், சர்ச்சுக்கு வெளியே அவுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளம் ஃபுல்லாக எப்படி இருக்கு? இவங்க போல தான் இருக்கு. நிறைய வெறுப்பு, கோபம், ஒரு வைராக்கியம், சண்டை, சச்சரவு, உள்ளம் ஃபுல்லாக மோசமான குணம் இருக்கு. ஆனால் செருப்பு மட்டும் வெளியே கிடக்குது. ஆனால் அந்த மக்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க செருப்பு உங்க அரண்மனைக்குள்ள படாது, நாங்க வரமாட்டோம், நாங்க பஸ்கா புசிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க உள்ளம் ஃபுல்லா இயேசுவை கொலை செய்யணும் அப்படின்ற வெறி அவங்க கூட இருக்கு. இன்னைக்கு உள்ளம் வேற, வெளித்தோற்றம் வேற. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. வெளித்தோற்றம் ஒண்ணு, உள்தோற்றம் ஒண்ணு. அது மோசமான ஒரு விளைவுக்கு காரணம் என்று சொல்லி இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், யூதர்கள் கூட்டம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். 3வது விசாரணை, இதை நல்லா கவனிக்கணும். முதல் விசாரணை எங்க? அண்ணா, அவனுக்கு சட்ட ரீதியான ஒண்ணுமே கிடையாது, உரிமையே கிடையாது, அவன் விசாரிக்கிறான். 2வது காய்பா விசாரிக்கிறான். இரவு நேரத்தில் விசாரிக்கவே கூடாது கைதியை, ஆனா விசாரிக்கிறான். அவன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஒரு தண்டனையை கொடுக்கிறான். இவன் கேட்டமுல்ல தேவதூசணம் சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு தண்டனை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா சனகரிப் கூட்டப்பட வேண்டும். உடனே 3வது கட்டம் எங்க போறாங்க அப்படின்னா, சனகரிப் சங்கத்துக்கு. நிறைய பேர் இருப்பாங்க அங்க. எல்லாருமே ஒண்ணு போல பதில் சொல்றான். எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா, கிறிஸ்துவா? எஸ், நீங்க சொல்றபடி தான் அப்படின்னு சொன்னார். சில நேரங்களில் ஆண்டவர் பேசுவார், உண்மையை மட்டும் பேசுவார், தேவையில்லாததுக்கெல்லாம் பேச மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த விசாரணை எப்ப நடக்குதுன்னா, யூத ஆலோசனை சங்கம்
நடந்தது ஒருவேளை 4:30 மணி 5 மணிக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது கட்ட விசாரணை. இது எது அப்படின்னா மதம் சார்ந்த விசாரணை. ஏன் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, தேவதூஷணம் சொல்றாரு, தேவகுமாரன் சொல்றாரு. அதனால இந்த 3 கட்டம் அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு கொடுக்கப்படுகிறது. கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக என்பதை இன்னைக்கு பாடமும் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணை யாருக்காக? நமக்காக. அவர் மட்டும் வாயை திறந்திருந்தார் அப்படின்னா 12 லேகியோன் 48,000 தூதர்கள் நின்றுருப்பாங்க, கணக்கில் வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 4வது இன்னொரு 3 கட்ட விசாரணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மதம் சார்ந்த, அதாவது மத சார்பற்ற விசாரணை. மத சார்பற்றனா ராஜ இடத்துல இது ஃபுல்லாவே வேதத்தை படித்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆலோசனை சங்கம், காய்பா, பிரதான ஆசாரி, இவங்கிட்ட 3 கட்ட விசாரணை நடந்துச்சு. 3 கட்ட விசாரணையிலையும் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க விசாரணையில் தண்டனை தீர்ப்பு மட்டும் தான் வழங்க முடியும். அதை தண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதனால தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவன் மரண தண்டனைக்கு பாத்திரவான் என்று தீர்ப்பு வழங்குறாங்க. உடனே அவரை எடுத்துட்டு 4வது இன்னொரு விசாரணை, 4வது கட்ட விசாரணை எங்க நடக்குது அப்படின்னா, இன்னும் 3, அது 3, இது 3 தான். இப்ப 4வது கட்டம், 4வது இடத்துக்கு விசாரணைக்கு வர்றாரு. அது யாற்று அப்படின்னு சொன்னா, யோவான் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை சேனாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடிய காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்க போறாங்களா? ஆனா உள்ள ஃபுல்லா தீட்டுப்பட்டிருக்கு. ஒரு குற்றமில்லாத ஒரு மனுஷனை காட்டி கொடுத்து மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கின அவர்கள் பஸ்காவை எப்படி புசிக்க போறாங்க? தீட்டு இல்லாமல் புசிக்க போகிறார்களாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு ஏராளம் உண்டு. இயேசுவை சிலுவையில் அடைந்து கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன் ஏசப்பாட்டன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் பாவம் செய்கிறேன், ஏசப்பாவை சிலுவையில் அடிக்கிறேன், ஆனால் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அதுதான் இந்த மாதிரி கதையில தான் நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பிலாத்து 6 முறை இயேசு குற்றமற்றவர் என்று சொல்லி 6 முறை அவன் சொல்லுகிறான். ஆனால் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், இயேசு குற்றவாளின்னு சொல்றாங்க. ஆனா பிலாத்து சொல்றான் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பிலாத்து பார்க்கும்போது எல்லாருமே குற்றவாளியாக தெரிஞ்சாங்க, ஒரே ஒருவர் மட்டும் குற்றமற்றவராக அங்க இருந்தாராம். ஆனா மக்கள் பார்வையில் அவர் தான் குற்றவாளி. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க உண்மையா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே குற்றவாளியா பார்ப்பாங்க. நீங்க அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மேல பகையை கொண்டு வருவாங்க. கிறிஸ்துவை போலதான் நம்ம சிலுவை எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க நல்லவங்களா மாற உங்களுக்கு எதிராளிகள் கூடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாவம் செய்யாத இயேசு அங்கே பலியாக போறாரு. குற்றவாளிகள் எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பஸ்காவை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த பஸ்காவை பலியாக போறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒருவன் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும் போது, ஒரு பாவம் செய்யாத நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கும் போது கவலைப்படக்கூடாது. அதே போல தவறே செய்யாத உங்களை பார்த்து யாராவது நீ தவறு செய்தாய் என்று சொல்லும்போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சுமக்கிற சுமை யாரு? சுமந்த சுமை சிலுவை தான். நமக்கும் இவ்வளவு பாடுகள் வரும். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார். எனக்கு முன்னாடி போகாத, சாத்தா உன்னை தூக்கிடுவான், எனக்கு பின்னாடியே வா அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடியே ஓடி போயிடுறோம். அதனால சாத்தா நம்மளை அடிச்சிடறோம். அவருக்கு பின்னாடி தான் போகணும். அவர் போற வழியில நம்ம பின்னாடியே போகணும். அப்பதான் சாத்தா நம்மளை டைரக்டா என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க. நம்ம ஜெபத்தோடு அவருக்கு பின்னாடியே போக வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த பிலாத்து இவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. உடனே விசாரிக்கும் போது கலிலேயன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவனுக்கு பட்ட உடனே, கலிலேயனா? அப்போ எருசலேமுக்கு யார் வந்திருக்கா? ஏரோது வந்திருக்கிறான், அங்க போ அப்படின்னு சொல்லி 5வது கட்ட விசாரணை எங்க அனுப்புறான் பிலாத்து?
ஏரோதுட்டு அனுப்புகிறான். இந்த ஏரோது யார்? அவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தான். அவங்க அப்பானா தாத்தானான்னு தெரியாது. இயேசுவை சின்ன வயசுலேயே கொலை செய்யணும்னு துடிச்சானே ஒருத்தன். அந்த வம்சத்தில் வந்தவன் தான் அவன் ஏரோது இருக்கிறான். இந்த ஏரோது யார் அப்படின்னா, யோவான் ஸ்நானனை தலையை வெட்டுறதுக்கு தீர்ப்பு வழங்கினவன். இவனை குறித்து ஆண்டவன் நரி என்று சொன்னார். ஒரு டைம் அவன் ஒரு நரி அப்படின்னு சொன்னார். இப்ப அவனுக்கு முன்பாக, ஏரோதுக்கு முன்பாக இயேசுவை அழைத்து செல்கிறார்கள். இது எத்தனாவது கட்ட விசாரணை? 5. நல்லா கவனிச்சுக்கங்க, நான் கேட்பேன். 5. ஏரோது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சாத்தான் மூலமாக, சாத்தான் ஏரோது ஏவி விட்டு எல்லா விதமான பலவீனர்கள், குருடர்கள், சப்பானிகள் எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கிறான் கூட்டி அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, அவர் செய்யற அற்புதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் ரூல் என்ன அப்படின்னா, தெய்வீகத்தை அவர் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் தோல்வி அடைந்து விடுவார் என்பதுதான் அங்க ஒரு காரியத்தை கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏரோது என்ன பண்றானா, நீ அற்புதம் செஞ்சா போயிடலாம், விடுதலையாகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவர் எதுவுமே சொல்லலை. அவன்கிட்ட ஏரோதுட்ட ஏசப்பா பேசவே கிடையாது. நானும் யோசித்தேன், ஆண்டவரே ஏரோதுட்ட மட்டும் எல்லாத்தையும் ஆமானாரு, நீ சொல்றபடி தான் அப்படின்னு சொன்னாரு, ஏரோதுட்ட மட்டும் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீர்க்க தரிசனத்தின் ஆவி எலன் ஒயிட் அவர்கள் எழுதுறாங்க, அவனுக்கு ஏற்கனவே யோவான் ஸ்நானனும் சத்தியம் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு, அவனுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லையா, அவனுக்கு முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லி அவனை திருத்த வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால அவர் பேசவும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம அலட்சியம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். எத்தனை பேர் பேசினாலும் உங்களுக்கு புரியாது. அந்த அனுபவம் தான் இவனுக்கு கிடைச்சது, ஏரோதுக்கு. பேசு பேசு பேசுன்றான், பேசவே இல்லை. அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அப்படியே மௌனமா இருக்கிறார். ஏரோது ரொம்ப கோபத்தில் அவரை என்னென்னமோ பண்றான், ஏளனம் பண்றான். அவனுடைய ஆடையை கொடுத்து போட்டு ராஜாவா அப்படின்னு சொல்லி அவரை என்னென்னமோ சித்திரவதைப்படுத்துறான். ஆனால் அவர் வாயவே திறக்கல. உன்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவாய்ட் பண்ணிட்டார். கடைசியாக பார்க்குறான், இவர்கிட்ட ஒன்றுமே நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது 6வது கட்டமாக விசாரணைக்கு போறாரு. ஏசப்பா எங்க போறாரு அப்படின்னா, பிலாத்துட்ட மறுபடியும் போறாரு. இந்த 6 கட்ட விசாரணை. 1, யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து 3 முறை விசாரணை பண்றாங்க. அடுத்த ஒரு 3 முறை பிலாத்து, ஏரோது, பிலாத்து. மொத்தம் 6 கட்ட விசாரணையில இயேசுவானவர் சிலுவைக்கு செல்கிறார். எவ்வளவு சித்திரவதையை அனுமதித்திருப்பார் என்று பாருங்க. 6 மணி நேரத்துக்குள்ளாக, நைட்டில இருந்து அப்படியே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளாக எல்லா விசாரணையும் முடிச்சு சிலுவையில அடிக்கலாம் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. ஒருவேளை கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்குன்னா, 1 வாரம் கேப் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. இது நடந்தது நைட்டோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக, வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக, இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகம் மீட்கப்படுவதற்காக இயேசுவானவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். அண்ணாட்டை தூக்கிட்டு போறாங்க, அங்கிருந்து காய்பாடை கொண்டு வராங்க, காய்பா சனகரிப் கொண்டு போறான், சனகரிப்புலேருந்து பிளாத்திட்ட போறாங்க, பிளாத்திலேருந்து ஏரோதுட்ட போறாங்க, ஏரோது மறுபடியும் பிளாத்திட்ட கொண்டு வரான், பிளாத்திலேருந்து எங்க போறான்? கொல்கதா மலைக்கு இயேசு கிறிஸ்து போறார். தண்ணி கூட குடிக்கல, அடிதான் வாங்கியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, எதற்காக இத்தனை பாடுகள்? நம்ம அந்த பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் படிங்க, உங்களுக்கு புரியும். பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பாடம் முடிவதற்குள்ளாக இயேசுவினுடைய சிலுவை காட்சி நமக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கணும். நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இது ரொம்ப என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். சிரேன ஊரானாகிய சீமோன் அங்க வர்றான். காடியை கொடுக்குறாங்க, குடிக்க மறுத்து விட்டார்.
ஏன் ஏன் அந்த காடி கொடுப்பாங்கன்னா, அந்த வலியை மறப்பதற்காக, வேதனையை மறப்பதற்காக கொடுக்கப்படுகிற காடி. வேண்டான்ட்டார். ருசி பார்த்தார், மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அவர் காடியை ருசி பார்க்கவில்லை. போதை அது. இன்னைக்கு வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்ட எத்தனை பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. போதைக்கு அடிமையா இருக்கிறோம். அவர் நமக்காக வேண்டானார். எனக்கு மயக்கம் வேண்டாம், எனக்கு வலியோடு நான் இருக்க வேண்டும், இந்த மரணத்தை நான் ருசி பார்க்க வேண்டும். நமக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் அவர் மரணத்தை ருசித்தார். நம்ம என்ன பண்றோம்னா போதையை ருசிச்சுட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் நம்மளே அறியாமல போதை. டீ குடிக்கிறோம், அது என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு வகையான போதை, நரம்புகளை மந்தப்படுத்துகிற போதை அது. இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் செய்யக்கூடாத எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் நிறைய நேரத்தில் செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் அன்று ருசி பார்க்கல, ஒதுக்கிட்டார், வேண்டாம் நான் சாப்பிடல அப்படின்னாரு. நம்ம ஆரோக்கிய செய்தியை பின்பற்றுகிற நாம இன்னைக்கு கூட அழகா சகோதரி சொன்னாங்க, உண்மையாகவே இயற்கை பிரமாணத்தை கை கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் ஒரு நெல்லளவு கூட நீங்க மருந்து எடுக்கணும் அவசியமே கிடையாது. 10 பிரமாணத்தையும் இயற்கை பிரமாணத்தையும் உண்மையாய் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நமக்கு மருந்து மாத்திரைகளே தேவையில்லை, மருத்துவமனையும் தேவை கிடையாது. என்னைக்கு இயற்கை பிரமாணத்தையும் 10 பிரமாணத்தையும் மீறுகிறோமோ அப்போ நமக்கு எல்லா வியாதியும் மொத்தமா குமியும் குப்பை மாதிரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். 9 மணி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். காலையில் 9 மணியிலிருந்து 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எத்தனை ஏளனங்கள், ஏளன பேச்சு, பரியாசம், ரத்த வெள்ளத்தில் சொட்டு சொட்டாக ஒழுகி கொண்டிருக்கிறது. மூச்சு கூட விட முடியாம நமக்காக இவ்வளவு பாடுகள். ஏன் என்று சொன்னால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம், நித்திய மரணம். அது அந்த நித்திய மரணத்தை அவர் ருசி பார்த்து கொண்டிருந்தார். எத்தனை முறை ஜெபம் பண்ணார் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் சொல்லி. ஒரு முறையா, 2 முறையா, 3 முறையா? 3 டைம்ஸ். எத்தனை முறை சீசர்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணி சொன்ன தெரியுமா? 3 முறை சொன்னார். சொல்லிட்டு வந்து கெஞ்சினார், எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லையா, எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையா என்று சொல்லி கதறினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது காபிரியல் தூதன் இறங்கி வந்து அவருடைய தலையை தன்னுடைய உடம்போடு சேர்த்து அணைத்து கொண்டு, பிதா உன்னை நேசிக்கிறார். யோசித்து பாருங்க, நீங்க மரணம் அடைஞ்சீங்கன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் விடுதலை அடைவாங்க தெரியுமா? தூத்துக்குடியில எத்தனை பேர் வெளியே வருவாங்க தெரியுமா? அன்னைக்கு அவர் சொல்லியிருப்பார், உங்க பேரை சொல்லியிருக்கணும், அந்த புள்ள மனம் திரும்ப நீங்க மரிச்சாகணும் அப்படி சொல்லி காபிரியல் அவன் சொல்லும்போது, அந்த நேரம் சொல்லி முடிச்ச உடனே ஆறுதல் படுத்தின உடனே அது வரைக்கும் அவரால் முடியல. நிறைய முறை கீழே விழுந்தார், முகங்குப்புற விழுந்து கிடந்தார் என்று அம்மையார் எழுதுறாங்க. ஆற்றி தேற்றின உடனே அவருக்கு ஒரு தெம்பு வருது, ஒரு தைரியம் வருது, எப்படியாவது நான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிக்கிறான். ஆட்கள் வந்துட்டாங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க வரணும், ஆனா ஒருத்தன் முத்தமிட வருகிறான். கெத்செமனே தோட்டத்துக்கு காட்டி கொடுப்பதற்காக ஒருத்தன் வருகிறான். யூதாஸ் உண்மையாகவே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவுக்காக ஜெபிக்க வந்திருக்க வேண்டும், ஆனால் அவரை காட்டி கொடுக்க முத்தமிட வருகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் கெத்செமனே தோட்டத்துக்கு முத்தமிட செல்கிறோம்? வஞ்சக முத்தம், இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு முத்தம். கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து இயேசுவுடைய பாதத்தில் விழுந்து முத்தமிட வேண்டும். நாம என்ன செஞ்சிடக்கூடாது? கெத்செமனே தோட்டத்தில் வஞ்சக முத்தமிடுவதற்காக செல்லக்கூடாது. இன்னைக்கு திருச்சபைக்கு செல்கிற அநேக நேரங்களில் திருச்சபையில் வந்து என்ன யோசனையோடு இருக்கிறோம்? ஜெப நேரம், கெத்செமனே தோட்டத்தினுடைய ஜெப நேரம் தேவனோடு லிங்க் ஆகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஜெப நேரம் இன்னைக்கு யாரோடய லிங்க் ஆகிட்டு இருக்கிறோம்? மொபைலோட லிங்க் ஆகிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் வஞ்சக முத்தம் இருக்கக்கூடாது.
தேவனோடு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை தான் கெத்செமனே என்கிற ஜெப ஆலயங்களில் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவன் வந்த உடனே காபிரியேல் தூதன் அப்படி விலகி போகும்போது வந்த அத்தனை பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அவருடைய பிரசன்ஸ்ல, அந்த பிரசனத்துல எல்லாரும் கீழே முகம் கூப்புற விழுந்து கிடந்தார்கள். அப்பொழுது கூட இயேசுவை வணங்கினார்கள் என்று அம்மையார் எழுதுறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், கொஞ்ச நேரம் செத்தவங்களை போல கிடந்தாங்க. காபிரியேல் தூதன் வந்து போனதுக்கே காபிரியேல் நினைச்சிருந்தான் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு போயிருப்பான். இயேசுவானவர் உயிரோடு வந்த பிறகு வந்த அந்த தூதன் அவன்தான். இயேசுவை பிதா உம்மை அழைக்கிறார் என்று சொல்ல வந்தவனோ கல்ல பரட்டி தள்ளி ஒரு சுண்டு விரல்ல தள்ளி விட்டவனோ அந்த காபிரியேல். அந்த காபிரியேல் இன்னும் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நமக்கு உதவி செய்வதற்காக காபிரியேல் இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்தவ பிள்ளைகளை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார்கள் தூதர்கள். ஆண்டவருடைய கட்டளையின்படி அற்புதமாய் நடத்தி வருகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். இல்லைன்னா ஒன்றும் இல்லாம போயிருப்போம் லைஃப். போன உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தெளிவான உடனே இயேசுவை கைது செய்தார்கள். கைது செய்துகிட்டு இருக்கும் போதே பேதுரு கோபத்தோட ஒருத்தன் காதை வெட்டுறான் டப்புன்னு. மல்குஸ் காதை வெட்டினோடனே கெட்டிக்கிட்டு இருக்கவங்க சொன்னாராம், இருங்க ஒரு நிமிஷம் கெட்டாதீங்க, ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிறேன்னு கையை வச்சு காதை ஓட்டி விட்டாராம். இப்போ கெட்டுங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை மட்டும் விட்டுருங்க. யார? யாக்கோபு, யோவான், பேதுரு இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க, என்ன பிடிச்சிக்கங்க. கடைசி நேரம் வரைக்கும் நமக்காகவே வாழ்ந்தவர். என் பிள்ளைகளை எதுவும் செய்யாதீங்க, விட்டுருங்க, நான் வந்துடுறேன். பட்ட உடனே பேதுரு எல்லாமே மனம் நொந்தவர்களாக மாறுகிறார்கள். அப்படியே பின்னாடியே போறாங்க. ஆனா மறுதளிச்சிட்டான். ஒருத்தன் ஆண்டு கொண்டு செத்தான். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே யூதாஸுக்கு ஏதாவது நீங்கள் என்னப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதுவும் யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் ஓடி வந்து காய்பாட்டை ஓடி வந்தானா. காய்பாவு காலை பிடிச்சிட்டு, விட்டுருங்க, அவர் குற்றம் இல்லாதவர், நான் தப்பாக காட்டி கொடுத்துட்டேன், அதை மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னானா. உடனே ஏசப்பாட்டை வந்து, நான் இதை செஞ்சிருக்கூட, நீங்கள் விடுதலையாகி போயிருங்கன்றே சொன்னானா. நான் அதுக்காக வரல, இப்போ அப்படின்ட்டார். அதுக்கிட்ட தான் காய்பா சொல்றான், எனக்கென்ன, உனக்கும் அவருக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிஞ்சிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். கெஞ்சி பார்த்தான். அவன் அந்த பேராசையை வளர்த்திருந்தான் என்று போன வார பாடத்தில் நம்ம படித்தோம். அதிகமாக வளர்த்து வச்சிருந்தான் அந்த குணத்தை. நமக்கு எதுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த குணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கோபத்துக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோபம் ஒரு நாள் வெடிச்சிடும். அன்புக்கு அதிகமாக இடம் கொடுத்தீங்கன்னா அன்பு ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். எதை அதிகமாய் ஊட்டி வளர்க்கிறோமோ அது அதிகமாய் ஒரு நாள் வளர்ந்து நிற்கும். இந்த யூதாஸ் பேராசை என்கிற அந்த பாவத்தில் அதிகமாய் வளர்ந்திருந்தான். பணாசை என்கிற அந்த பாவத்தில் அதிகமாய் வளர்ந்திருந்தான். அதனாலதான் 300 வெள்ளிக்காசு 300 பணம் பெறக்கூடிய பரிமள தைலத்தை மகதலேனா மரியாள் ஊற்றும் போது அவன் சொன்னான், இதை எதுக்கு வேஸ்ட் பண்ற? அவன் எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான்? 30. அடிமையின் விலையை அவ்வளவுதாங்க. அடிமை போல நினைச்சு 30 கொடுத்துருக்கான் பாருங்களேன். இல்லை மோசமான குணம் பார்த்தீங்களா? அவரை சரியாவே இடம் போடல. அவரை ரொம்ப ஏளனமா, அதாவது அவரை ரொம்ப மட்டமா இடம் போட்டு வச்சிருந்தான். அதனாலதான் 30 வெள்ளிக்காசுக்கு சம்மதிச்சான். இன்னைக்கு இயேசுவை எந்த அளவுக்கு நீங்களும் நானும் இடம் போட்டு வச்சிருக்கிறோம் யோசிங்க. எந்த அளவுக்கு இடம் போட்டு வச்சிருக்கிறோம் அவரை? அவர் பணம் இல்லாதவர், அவர் ஒண்ணு இல்லாதவர், அப்படியே யோசிக்கிறோமா? அவர் ராஜாங்க, அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவர் என்பதை நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிரேக்க பாஷையில் எழுதப்படுகிற ஒரு வார்த்தைகள் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான்.
இந்த 6 விசாரணை முடிந்த உடனே 9 மணி அளவில் காலையில் சிலுவையில் அறையப்படுகிறார். ஏளன பேச்சுகள் அதிகமாக இருக்கும்போது தான் 3 மணி நேரம் அவரை போட்டு என்ன பாடுபடுத்தணுமோ அவ்வளவு பாடுகள் படுத்தினாங்க. சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது 2 கள்ளங்களும் கேவலமாக பேசுகிறாங்க, போர் வீரர்களும் கேவலமாக பேசுகிறாங்க, மக்கள்லாம் சேர்ந்து நீ இறங்கி வா இறங்கி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் சூரியன் தன் ஒளியை கொடுக்க மறுத்தது, அந்தகாரம் உண்டானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூமி எதிர்ச்சிகள் உண்டானது. அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள். அந்த மெய்யான தேவனுடைய குமாரன் தான் மரித்தும் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் இன்னைக்கு திருச்சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவர் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். மரித்தவரை நாம் வணங்கவில்லை, உயிருள்ள தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற உணர்வை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, 3-4 நாட்கள் சிலுவையில் தொங்கக்கூடிய உடல் எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? ஆனா ஆண்டவர் சீக்கிரமாகவே மரித்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அந்த சிலுவையில கூட 7 வார்த்தைகளை பேசுகிறார். ஆரம்பிக்கும் போது 9 மணி அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வார்த்தை கொடுக்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை. அவ்வளவு வேதனையான நேரத்திலும் கூட மன்னிப்பை கொடுத்து ஜெபிக்கிறார். சிலுவையில ஜெபம். நம்ம நல்லா இருக்க நல்ல சொகுசா சோபாவில் உட்காந்து கூட நம்ம ஜெபம் பண்ண முடியல. ஆனால் அவர் சிலுவையில ஜெபித்தார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது யோசிக்க வேண்டும். 2வது காரியம் சொன்னாரு, நிந்தித்துக் கொண்டிருந்த கள்ளர்கள் மத்தியில் ஒருவன் இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருள்னு சொன்ன உடனே, நான் இன்னைக்கு சொல்றேன் நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். பரதேசி என்பது பரலோகம் அன்று அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததே 3ஆம் நாள் தான். நான் இன்றைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் தப்பா நினைச்சு இன்னைக்கு அது கூட ஒரு நிறைய தவறான போதனைகளை போய் கொண்டு இருக்கிறது. செத்த உடனே பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவு மரித்து உயிர் தெழுந்ததே 3ஆம் நாள். நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு, நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்ப அப்படின்னு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், 3வது விஷயம் அன்பு. என்ன அப்படின்னா, ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். அந்த மகனை பார்த்து சொன்னாரு, அதோ உன் தாய். பாசம் கேட்குறீங்களா? தாய் பாசம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, எப்படி அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. சிலுவையில் கூட அவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போறார். யோவான் பார்த்துக்கோ அம்மாவை. இன்னைக்கு வேதத்தை சுமக்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறோம்? அம்மா அப்பாவை எப்படி வச்சிருக்கிறோம்? சிலுவையில் தொங்கும் போது கூட பாசம். ஏன்னா அப்பாவை இழந்துட்டார். யோசிப்பு இல்லை, தனியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னான். அன்னையிலேருந்து எபேசுக்கு அவன் கொண்டு போயிட்டான். யோவான் கூடையே வச்சுட்டான். அம்மாவை பாதுகா கட்டளை அது. சிலுவையிலிருந்து பாசம், தாய்ப்பாசம் நிறைந்த ஒருவர். இன்னைக்கு நம்ம வேதத்தை சுமந்தோம் அப்படின்னா பெற்றோர் இல்லை நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். தகப்பனின் தாயையும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் சிலுவையில் நடக்குது. அவர் எழுதி கொடுத்த 10 பிரமாணம் சிலுவையில் சொல்லப்படுகிறது. ஒரு சில காரியங்கள் யோசித்து பாருங்க. அதுக்கடுத்து அந்த மரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான், அந்த 3ஆம் மணி வேளையில தான், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறுகிறார். மரிக்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 வார்த்தைகளை பேசுறாரு. என்ன அப்படின்னா, நான் தாகமாய் இருக்கிறேன். 2வது, எல்லாம் முடிந்தது. ஈசோப்பு தண்டை எடுத்து கடற்காலனை சொருகிறாங்க. கடல் பஞ்சு அது எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. ஈசோப்பு தண்டை ஏற்கனவே நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா ஈசோப்பு தண்டு மூலமாக, ஈசோப்பு கொழுந்து மூலமாக ரத்தத்தை தெளிப்பாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அதே சிலுவையில் ஈசோப்பு தண்டை நீட்டுறாங்க. கடற்காலான அப்படியே லைட்டாக வாங்கிட்டு, முடிந்தது, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் சிலுவை காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆழமாக அதிகமாக ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டே இருக்கணும்.
அது மட்டும் இல்லை, 3 ஹெபிரேய பாஷை, கிரேக் பாஷை, லத்தீன் பாஷையில் இயேசு, நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த யூதருடைய ராஜா இன்னும் ராஜாவாக சிங்காசனத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு இரட்சகர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, குணத்திலிருந்து, எடுத்துக்காட்டாக இருக்கும் குணத்திலிருந்து அவன் தன்னை துண்டித்து நீக்கியிருந்ததனால தான் அதற்கு மேல் அவன் ஆராதனை ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி காய்பாபா சொல்லியிருந்தார். அதோடு அவனுடைய ஊழியம் முடிந்தது. பிரதான ஆசாரியனுடைய ஊழியங்கள் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த போகும்போது திரைச்சிலை கிழியுது, ஆடு ஓடுது. அன்பான தேவ பிள்ளைகளே, மேசியா இயேசு கிறிஸ்து நமக்காக தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, 25, 26, 27 சொல்லப்பட்டது போல காணிக்கைகளையும் பலியையும் ஒழிய பண்ணினார். நம்ம ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவரை நேசிப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இவ்வளவு சிலுவை பாடுகளை நமக்காக சுமந்த ஆண்டவருக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக ஜீவனம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.